Good evening, everyone. My name is Andrew Franklin. I'm from Kono, from the Nilgiri district. I've been working with Arivu for the past almost 12 plus years. Arivu has been an extraordinary support for my career also, and I'm glad to share this stage with him. And today happens to be his birthday. I'm wishing you a happy birthday, and to have your industry boom and give more opportunities to all the producers that you're going to work on in the near future. In the album, I've worked 2 songs, which is Tataka and Diamond Baby. And the song production I'm more into EDM kind of music style. So Arivu and Tonu Solindar, which I quite kept it in my mind while producing it. English beats நிறைய பேர் பண்ணலாம்னா ஆனால் நம்ம ஊரோட ஃபோக் பீட்ஸ் நம்ம தான் we'll have to retain அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. So I kept it in mind while producing it, and I'm so happy to be here. Thank you so much, and I'm hoping for all the medias to give you all the support and push this album globally with all their efforts. And thank you, Sony Music. And thank you, sir. Thank you so much. Thank you. Thank you, Anto. Thank you. And அடுத்தபடியாக former IAS Dr. P. Shivagami அவர்கள். She has been a social activist, field worker. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. So, ma'am, please share few words. அன்பு சகோதரர் அறிவு, சிறந்த புகழ்பெற்ற இயக்குனர் பரஞ்சித், இமான் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள், இங்கே கூடியிருக்கும் கலைஞர்கள், உறவினர்கள், குறிப்பாக அறிவின் தந்தை கலைநேசன், தாயார் தேன்மொழி, பாட்டி வள்ளியம்மாள் ஆகிய அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு 5 நிமிடம் பேசுவேன். எனக்கு முன்னால் பேசுகிறவர்களைப் போல் அல்லாமல் அறிவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றி நான் இப்போது பேசவில்லை. அவருடைய பாடல்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் மிக முக்கியமானவை என்று நான் கருதுகிறேன். ஒரு முறை நான் KV குணசேகரன், அவரை உங்களுக்கு தெரிந்திருக்கும், அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை, சிறந்த பாடகர். அவரை என்னுடைய ஊருக்கு அழைத்து சென்றேன். அப்பொழுது நான் இவர் சிறந்த பாடகர் என்று எனது அம்மாவிடம் அறிமுகப்படுத்தினேன். எனது அம்மா மிக ஆசையாக எனக்காக ஒரு பாடல் அவரை பாட சொல்லு என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் எனக்கு பிடித்த ஆட்காட்டி பறவை என்ற ஒரு பாடலை பாடினார். பாடி முடித்ததும் எனது அம்மா, அவருடைய அண்ணி 2 பேரும் கட்டிப்பிடித்து ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை நிறுத்தவே முடியவில்லை. அந்த அளவுக்கு அவருடைய குரலில் வலிமை, உயிர் இருந்தது. அதை போலவே இப்பொழுது நான் உணர்கின்றேன். இன்னும் அதைவிட மேலாக, ஏனெனில் அவர் மக்களுக்காக கிராமங்களில் பாடினார். ஆனால் இவர் அனைவருக்குமாக, எல்லோருக்கும் ரீச்சாக அளவிலே அவர் பாடுகிறார். அது முக்கியம். அது மட்டுமல்ல, இவருடைய பாட்டுக்களை இவரே எழுதுகிறார், மெட்டமைக்கிறார், பாடுகிறார், நடிக்கிறார், இயக்குகிறார். இவருடைய புகழ் யார் மீதும் சவாரி செய்து அவர் வரவில்லை. அவர் தானாகவே சுயம்புவாகவே வந்திருக்கிறார். அவருடைய புகழ் அவருடைய குரலில் உள்ளது. அவருடைய புகழ் அவருடைய வார்த்தையில் உள்ளது. அவருடைய புகழ் அவருடைய உண்மை தன்மையில், போராடும் குணத்தில் உள்ளது. எத்தனை கவிஞர்கள் இவரை போல் பாட்டு எழுதி துணிச்சலாக வெளியிட முடியும் என்று தெரியவில்லை. அதுவும் ஒரு கமர்ஷியல் ஆல்பம் என்ற பொழுது எல்லா வகையான பாடல்களும் உள்ளன. ஆனாலும் அதிலே போராட்ட குணம் மேலோங்கி இருப்பதை நான் பார்க்கிறேன். ஒரு பாட்டு என்பது பல்வேறு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது. அதை வெறும் கலையாக பார்ப்பவர்கள் இருக்கலாம், அல்லது அது ஒரு என்டர்டெய்னிங் என்ற அளவிலே அதை பார்க்கலாம். சிலர் அதன் உள்ளார்ந்த கருத்துக்களை கூட நேசிக்கலாம்.
ஆனால் ஒரு பாடலை கேட்டு யாராவது செயல் வடிவம் பெற முடியுமா என்றால் இவர் பாடலை கேட்டு செயல் வடிவம் பெற முடியும் என்று நான் நினைக்கின்றேன். தொடாத என்னை தொடாத என்று அது ஏற்கனவே உள்ள ஒரு பாடல் வரி. நாங்கள் தொடாத பொருள் எதுவும் உண்டா என்ற கேள்வியில் எல்லாம் நாங்கள் தொட்டு எல்லாமே நாங்கள் உருவாக்கும் பொழுது எங்களை தொட வேண்டாம் என்று மறுக்கின்ற ஒரு சமூகத்தின் மீது ஒரு கலக பாட்டு இது. கலகம் விளைவிக்கின்ற பாட்டு எல்லாமே எள்ளல். அதே போல் கலை என்று இசையை பெரிய கலை ஆன்மீகம் என்று சொல்பவர்களுக்கு ஆன்மீகம் பல வழிகளில் நாம் அடையலாம். அதை போராட்டத்தின் மூலமாகவும் அடையலாம். தான் எழுதிய பாட்டை கூட என்னடா ஹிப்பாப்பு பறிச்சிட்டு வாடா ரோசாப்பு என்று சொல்கின்ற அளவிற்கு அது ஒரு சுய விமர்சனம். பாடலை நான் எழுதிய பாடல் என்று கொண்டாடுவதில்லை. பாட்டு என்பது நமது வாழ்க்கை, நமது வாழ்க்கையை பாடுவது, நமது பிரச்சனைகளை பாடுவது, நமது உலகத்தை பாடுவது மட்டுமல்லாமல் அதை எப்படி மாற்றியமைப்பது என்ற அளவிலே அவருடைய பாடல்கள் இருக்கின்றன. இதற்கு மேல் இங்கே சிறந்த இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள் உள்ளார்கள். அவர்களும் கூட அவர்கள் கருத்தை கூறலாம். எனக்கு இந்த பாடலை பற்றிய கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த அறிவு மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு நன்றி கூறி, அவர் மென்மேலும் வளர்வார், சிறந்த போராட்ட வீரராக இருப்பார். பல்வேறு அதாவது தனக்காக தனது சமுதாயத்துக்காக பாடுவது மட்டுமல்லாமல் இங்கே மனமாற்றத்தை உருவாக்குவதற்கான பாடல்கள் மிக அவசியமாக உள்ளன. அந்த அளவு இனிமையாக, எளிமையாக, நெருக்கமாக, உணர்வுபூர்வமாக அவர் பாடியிருப்பது, இந்த ஆல்பத்தை செய்திருப்பது மிக சிறப்புக்குரியது. காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் என்று அவர் தொடங்கி இன்று ஒரு தனி ஆல்பம் செய்கின்ற அளவிற்கு உலக புகழ் பெற்றிருக்கிறார். சமீபத்தில் கூட பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து வந்தார். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து வந்தார். இது இசையாலும் மற்றும் அவருடைய வார்த்தையாலும் மக்களை கவரும் என்று கூறி எனது வாழ்த்துரையை முடிக்கிறேன். நன்றி. மேடையில் இருக்கிற இமானன் அண்ணன் அவங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியின் வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய யங் டேலண்ட்ஸை அவர் தொடர்ந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு இந்த இண்டஸ்ட்ரியில். ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. அண்ட் அந்தோனி தாஸ் அண்ணன், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே இருக்கிறது. அண்ட் சிவகாமி ஐஏஎஸ் மேடம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன். ஸோ அவங்க இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் கல்பனா அம்பேத்கர் நல்லா இருந்தது, ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அறிவுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தான். சரி, அறிவு காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் பண்ணுறப்ப தான் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ண அறிவை. உதயா மூலமாக தான் நான் பார்த்தேன். அறிவு ஃபஸ்ட்டு பாடினதே அம்பேத்கருடைய அந்த வாழ்க்கை வரலாறை அவர் பாடினார். எனக்கு ஃபஸ்ட் டைமாக என்ன சொல்கிறது, நம்ம ஒரு கலை இலக்கியங்களில் கலை இலக்கியத்தை அரசியல் படுத்தணும், அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு எய்மாக இருந்தது. அப்படி தான் சினிமாவுக்குள்ளே வந்தோம். ஸோ கலை இலக்கியங்களை அரசியல் வடிவமாக்கணும், அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ கலை மக்களுக்கானது, நம்ம பயன்படுத்துகிற கலை அது அரசியல் தன்மையோடு இருக்கணும் அப்படின்றது தான் யோசனை. ஸோ அந்த யோசனைக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் அறிவு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக நான் பார்க்குறேன். இந்த இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் இந்த மியூசிக் வடிவத்தில், அதுவும் மொழி ரீதியாகவும் சரி, அறிவு ஏற்படுத்தின தாக்கம் மிகப்பெரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அறிவு முன்னாடி பாடி காட்டின அறிவு, அதிலிருந்து இருக்கிற அறிவுகிட்ட இருக்கிற ஒரு மாற்றத்தை நான் தொடர்ந்து அவங்க கூடவே இருந்து நான் பார்த்துட்ருக்குறேன். அண்ட் காலாவில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவனுக்கு எழுதினா ஒரு பெரிய சாங் ஒன்று எழுதுனா, அதுவும் ஒரு போராட்ட பாடல் தான். அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது காலா திரைப்படங்களில். அண்ட் அவன் எழுதின காஸ்ட்லெஸ் கலெக்டிவில் அறிவு எழுதின பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்களை எழுதியிருந்தான். அண்ட் எனக்கே பாடலெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அறிவு சில பாடல்கள் அதில் எழுதியிருக்கான், கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் அறிவுடைய அந்த லிரிக் அண்ட் அரசியல் தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அண்ட் அறிவுக்கு ஒரு அரசியல் தன்மை இருந்தது. இங்கே என்னை பார்க்குறதுக்கு முன்னாடியே அறிவும் பாபாசாஹேப் அம்பேத்கருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட
ஒரு மாணவனாக இருந்தது வந்து எனக்கும் அறிவுக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை வந்து உண்டாக்குச்சு. ஸோ அதன் அடிப்படையில் தான் அறிவு கூட ரொம்ப நெருங்க முடிஞ்சது. ஆனால் அதே நேரத்தில் அரசியல் தன்மையை, அரசியல் கருத்துக்களை எப்படி வந்து எளிய வடிவமாக மாக்கி மெயின் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்மில் வந்து ஆடியன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது, இது ஒரு பெரிய சவால். ஆக்சுவலி இப்போ நான் திரைப்படம் எடுக்க வரப்போ கூட வந்து நம்ம கதை, அப்புறம் நம்ம யோசிக்கிற அரசியல் தன்மை வந்து இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுமா, இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றதே வந்து சந்தைப்படுத்துதலில் தான் ஒரு மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. அண்ட் வந்து அதை வந்து வணிகம் மயமாக்குதல், இல்லை வந்து அது வணிகத்துக்கு உட்பட்டிருக்கா, இங்கே சந்தைப்படுத்துகிறவர்கள் யார், சந்தையில் யார் பொருள் வாங்குறது, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்போ சந்தையாளர்கள் இந்த மாதிரியான அரசியல் தன்மையுள்ள, அதுவும் வந்து தலித்துகளுடைய லைஃப்பை அடிப்படையாக கொண்ட அரசியல் தன்மையுள்ள விஷயங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்த காலகட்டத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை, அதாவது திரைப்பயணத்துலையும் சரி இசை வடிவங்களையும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி வந்து அறிவு வந்தப்போ அறிவுடைய ஸ்டைல் இருக்குல்ல, வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் அந்த தன்னை வெளிப்படுத்துதல் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜாக இருந்தது. அண்ட் உலக அளவில் இன்னைக்கு வந்து இந்திய ஆர்டிஸ்ட் அண்ட் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ரேப்பு இது வந்து பயங்கர பாப்புலர் மியூசிக்காக இருக்கிறதுனால, ஒரு பாப்புலர் மியூசிக்கோட வடிவத்தில் அறிவு பாடுறதுனால அது ஒரு பாப்புலர் மீடியம், ஒரு பாப்புலர் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக அது கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்படி ஈஸியாக கனெக்ட் ஆகிறப்போ அறிவு பாடுற பாடல்கள் இருக்கிற அரசியல் தன்மையும் வந்து அவங்க கிட்ட போயிட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சுது. இது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஒரு மீடியமை கையாளுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மீடியம் வந்து ஏற்கனவே இங்கே பாப்புலராக இருக்குது. அந்த மீடியம்குள்ளே நம்ம விரும்புகிற அரசியல் தன்மையை, அதோட மீடியத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்ணுறப்போ இங்கே இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிறத வந்து என்னால் வந்து ஈஸியாக பார்க்க முடிஞ்சது. அப்படி தான் அறிவுக்கு வந்து வெற்றி கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சாதாரணமாக இது வந்து கிடச்சிடாது. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பாப்புலர் மீடியமில் இல்லாமல் நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து இங்கே வந்து இருந்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து முக்கியமான காரணம், அதுக்கு முக்கியமான உதாரணம் வந்து குணசேகரன் ஐயா நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் வந்து தலித் சுப்பையா சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து மேடை தோறும் வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. ஆனால் அந்த பாடல்கள் எல்லாமே வந்து செம சூப்பராக இருக்கும். ஆனால் ஆடியன்ஸை போயிட்டு வந்து ரீச் ஆகிருக்காது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லாமலே இருந்தது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக்கும் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியாத தனி இசை கலைஞர்கள் எக்கச்சக்கமாக இருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து வேர்ல்டு லெவலில் பார்க்குறப்ப தனி இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது, ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தது, அவங்களால முடிஞ்ச பாடல்களை பாட முடிஞ்சது. குறிப்பாக வந்து பிளாக் இசை கலைஞர்களை நம்ம வந்து இதில் வந்து நிறைய ஆஃப்ரிக்கன் மியூசிஷியன்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அது கென்ட்ரிக் லாமர்லேருந்து பியான்சே, கென்ட்ரிக் லாமர் அண்ட் இவங்கெல்லாம் தான் நமக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. கென்ட்ரிக்கோட இப்போ ரீசெண்டான ஒரு சாங் கூட வந்தது. அண்டு அவங்கள பார்க்குறப்ப வந்து நமக்கு பயங்கர பொறாமையாக இருந்தது. அவங்க பில்லியன்ஸ் கணக்கில் மக்களை ரீச் பண்ணாங்க. பெரிய அளவில் அந்த பாடல்கள் சந்தைப்படுத்தப்பட்டது. மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் ரீச்சில் இருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்மளால ஏன் இது இங்கே வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை நோக்கி தான் இந்த என்ன சொல்கிறது, இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து போச்சு. இன்னைக்கு வந்து அறிவு கேஷ்லெஸ் கலெக்டிவில் வந்து பாடினதுக்கப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதில் வந்தாங்க, நிறைய பேர் பாடினாங்க. அப்படியே வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா நோக்கி நகர்ந்தாங்க. மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பித்தாங்க. குறிப்பாக அறிவு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய படத்தில் வந்து ஒரு பாடல் வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அண்ட் தனுஷ் அவர்கள் வடச்சென்னை படத்தில் வந்து அவன் பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது. அண்ட் என்னுடைய திரைப்படங்களில் அறிவு தொடர்ந்து எழுதுறது நீயே ஒலி அப்படின்ற பாட்டு சார்பட்டா பரம்பரையில் வந்து அவன் எழுதுனது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்து. ஸோ அவனுடைய திரைப்பட பாடல்கள் கூட வந்து அதில் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையிலையும் வந்து கம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து அதை ஈஸியாக இலகுவாக மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் பண்ணி அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ஒரு கை தேர்ந்தவனாக மாறி இருக்கிறதுன்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அறிவோட மிக முக்கியமான பாடலாக நான் நினைக்கிறது வந்து கள்ளமௌனின்ற வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. அந்த கள்ளமௌனி வந்து பயங்கரமாக அந்த வேர்டை வந்து அது ஒரு இண்டி மியூசிக்கில் வந்து வெளியே வந்து நாங்கள் தான் இதில் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நீளமில் தான். ஆனால் அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆஃப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன் அந்த பாட்டை. அண்ட் வந்து செம்ம சக்ஸஸ்ஃபுல்லான சாங். அந்த இடத்துல இருந்து தான் அறிவுக்கு வந்து இன்னொரு முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நிறைய சாங் பண்ணியிருந்தான்.
ஆனால் அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்தி மியூசிக்கில் வந்து என்ஜாமி பாட்டு வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசராக இருந்தது. அண்ட் தீயோட அவங்க பாடினது. அதோடு சேர்ந்து அரியோடைய எழுத்து இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை. அந்த எழுத்து வந்து ஒரு தலைமுறையுடைய ஒரு பல தலைமுறைகளுடைய குரல்களை வடிவத்தை என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அரசியலை வந்து வார்த்தைகளாக மாற்றி குழந்தைங்க கிட்ட கூட ஈஸியாக ரீச் பண்ண முடிய அளவுக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது. ஆனால் அதன் பிறகு அந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அவன் வந்து மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான். அதுலேருந்து வெளியே வரத்துக்கு உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ரகிளில் இருந்தான். அந்த ஸ்ட்ரகிளுக்கான பதில் தான் இந்த 12 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அவன் லைஃப்பில் அவன் ரொம்ப சென்சிட்டிவானவன், ஈஸியாக எமோஷ்னலாக ஆகிடுவான். ரொம்ப இப்போ எப்படி பாடல்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு தீப்பொறி மாதிரி பயங்கரமாக பவர்ஃபுல்லாக பாடுவான், ரொம்ப எமோஷ்னலாக லவ் அப்படிலாம் இருக்கிறான்ல. ஆனால் வந்து நேரடியாக பார்த்தா சின்ன குழந்தை தான் அவன். அவன் வந்து அப்படியே நம்ம தாளாட்டி அப்படியே ஓகேடா விட்றா, ஒன்றும் இல்லைடா அவனுக்கு வந்து அப்படியே அழகாக இலகுவாக புரிய வச்சு இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி. ஏன்னா சமூகத்தில் நிறைய இஷ்யூக்கள் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் நடக்குது. நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ரியாக்ட் பண்ண வந்து என்னென்னா நம்ம டைல்யூட் ஆகிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம கோவப்படுறது மூலமாகவோ இல்லை வந்து உணர்ச்சி வசப்படுற மூலமாகவோ இல்லை வந்து நம்ம விரும்புகிற மாதிரியான ஒரு சமூகம் இங்கே வந்து அமைந்துருமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லவே இல்லைல்ல. மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான எண்ணங்களும் உணர்வுகளும் கொண்டவர்கள். அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரியில் வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஆனால் அறிவு ரொம்ப சிம்பிளாக அவங்ககிட்ட இருந்து எல்லாரையும் பார்ப்பான். அவனை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பான். அப்படி எல்லாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அறிவுக்கு நிறைய அவனுடைய பர்சனல் லைஃப்பில் அண்ட் அவனுடைய மனதில் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு. அந்த நிறைய பிரச்சனைகள் வரப்போ அவன் வந்து இந்த மியூசிக் வந்து இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்குலாம் வந்து அறிவு வந்து ஒரு டைமில் வந்து யோசிக்க ஆரம்பித்தான். ஆனால் வந்து அறிவு வந்து தொடர்ந்து என்கிட்ட அடிக்கடி வந்து அவன் பேசுவான். அவனுடைய வேலை என்னன்றதை மட்டும் நான் கொஞ்சம் நான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ஏன் முக்கியமான வேலை, நம்ம வந்து இந்த ஹிப்ஹாப் மியூசிக்னு சொல்கிறோம், பாப் மியூசிக்னு சொல்கிறோம். இது எல்லாமே இந்த மண்ணின் இசை தான். ஆக்சுவலி இந்த எப்படி கருப்பின மக்களுடைய இசை வந்து ஹிப்ஹாப் இசை அவர்களுடைய விடுதலைக்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டது. அதே போல இந்த இந்திய சூழல்ல, தமிழ் சூழல்ல நம்முடைய விடுதலைக்காக நாம் கையில் எடுக்க வேண்டிய இசை வந்து ஃபோக் மியூசிக்னு நினைக்கிறேன். அந்த ஃபோக் மியூசிக்ல தான் பல உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு. இந்த சமூகத்தை பற்றிய அத்தனை படிப்பினைகளும் அங்கே ஒளிஞ்சிருக்கு. இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும், மனிதனை மனிதன் சமமாக நடத்தி கொள்ள வேண்டும், இப்படி அற்புதமான வாழ்வியல் கோட்பாடுகளோடு பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தாலும், ஆண்டாண்டு காலமாக வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும், யாரையும் சுரண்டாது யாரையும் வஞ்சிக்காது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட இடத்துல இருந்து தான் இந்த வள்ளியம்மா பேரண்டின்ற ஆல்பத்தை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருடைய கொண்டாட்டத்துக்கும் காரணமாக இந்த ஆல்பம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மியூசிக் பேண்ட் உருவாக்கணும்னு தோணுச்சு. கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல இருந்து அதன் பிறகு நான் ஓகே நம்மளும் ஒரு ஜாலியான ஒரு பேண்ட் ஆரம்பிக்கலாம், ஒரு ஆல்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பாலச்சந்தர் சரத்தெல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்ட் உருவாக்கணும். அவர்களோடு தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து என்னுடைய பேண்டோடைய ஆல்பத்தை நான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். இது நாம் தனியாக ஒரு ஹிப்ஹாப் ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணது. இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஸ்பேஸ்க்குள்ளே அவ்வளோ ஈஸியாக நம்மளை வந்து வரவே விட மாட்டேங்கிறாங்க. என்னன்னா இங்கே ஒரு பாட்டு, ஒரு ஒப்பாரி பாட்டு உருவாகுதுன்னா அந்த ஒப்பாரி பாட்டு வந்து 2000 வருஷம் தாண்டி வந்திருக்கும், 1000 வருஷங்கள் தாண்டி வந்திருக்கும். அது பேர் ஓரல் லிட்ரேச்சர், அது வாய்மொழி இலக்கியம். அதுக்கு கம்போசர் யாருன்னா ஏதோ ஒரு ஆயாவா, ஏதோ ஒரு ஊரில் திண்ணையில் உட்காந்து இருக்கிற ஒரு ஆயாவை தான் இருப்பாங்க. அவர்களிடமிருந்து அது வருகிறது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து வரலாற்றில் ஒவ்வொரு கை மாறி அது கடைசியாக ஒரு சினிமாவுக்கோ ஒரு பெரிய இடத்துக்கோ வருகிறது. ஆனால் அந்த பெரிய இடத்துக்கு வரும்போது அது எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லப்படுவதில்லை. அது அந்த மேடைக்கு வந்த பிறகு அது வெறும் வியாபார பொருளாயிடுது. அந்த மக்களுடைய பண்பாடு, அவங்க ஏன் அதை உருவாக்கியிருப்பாங்க, அந்த கதை என்ன அப்படிங்கிறத பற்றி பேச விடுறதில்லை. ஆனால் இது ரொம்ப ஆபத்தான போக்குன்னு நான் பார்க்குறேன். அது எப்படி நான் ஆண்டாண்டு காலமாக சாதி எப்படி இங்கே இருக்கிறவங்க உழைப்பை மட்டும் வாங்கின்னு அந்த மனிதர்களை புறந்தள்ளி வச்சதோ, அதே மாதிரி இந்த இசையும் பண்பாடும் அந்த எளிய மக்களுடைய வாழ்வியல் விழுமியங்களை பிடுங்கி கொண்டு அந்த மனிதர்களை புறந்தள்ளுகிற வேலையை செய்கிறது. அதை கட்டுடைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய கலையை, பண்பாட்டை, வேர்களை நாம் பாதுகாக்கவில்லைன்னா வேறற்ற மனிதர்கள் ஆயிடுவோம். நாம் வேறற்ற மனிதர்களானால் எளிதில் வெட்டி வீழ்த்தப்படுவோம். இது வந்து எனக்கே இந்த அனுபவம் இருந்தது. நான் என்ஜாய் பாட்டு பண்ணப்போ நான் பேசணும்னு நினைச்சது தான் எனக்கு பிரச்சனையா மாறிச்சு. நான் பேசணும்னு நினைச்சது, ஆமாம் எங்க ஆயா கிட்ட இருந்து நான் இதை வாங்கினேன். அப்போ சொன்னாங்க, உங்க ஆயாவை பத்தி பாட்டு பண்றதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆமா, எங்க ஆயாவை பத்தி பாட்டு பண்ண தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா எங்க ஆயாக்கள், எங்க தாத்தாக்கள் ஆண்டாண்டு காலமாக அடிமைகளாக இந்த மண்ணில் இருந்தவர்கள். அவர்களின் ரத்தத்திலும் வேர்வையிலும் முளைத்து விடுதலை பெற்ற பறவைகளாக நாங்கள் இன்றைக்கு கலைஞர்களாக மேடையில் ஏறி நிற்கிறோம். அதனால அதை பத்தி நான் பேசாம வேற எதை பத்தி நான் பேசுவது? நான் பேசுவதற்கு வேற என்ன இருக்கிறது? ஏன்னா நான் கற்றுக்கொள்ள தயாராக
தயாராக இருக்கிறேன். ஆனால் யாரையும் ஏமாற்றவோ சுரண்டவோ அதை நான் யோசிப்பேன். எவ்வளவு சுரண்டினாலும் எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் நம்மக்கிட்ட ஒரு அறம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த அறத்தை எனக்கு கற்றுத்தந்தவர் வள்ளியம்மா, பாட்டி, எங்கள் அம்மா, இவர்கள் எங்கள் பாட்டி வந்து ஒரு நாள் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு நாள் இப்படி சொல்லிட்டாங்க, உனக்கு படிப்பே வராது, அந்த ஜாதியில் பிறந்தா தான் படிப்பு வரும், உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தாங்கவே முடியல. நான் பயங்கரமாக அழுதுட்டேன். ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் என் கூட அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த ஜாதிக்கு வந்து படிப்பு வராதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவனும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடும். ஆனால் எங்கள் அம்மா கிட்ட வந்து சொன்னேன், நான் ஒரு நாள் லஞ்ச் சாப்பிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்து அந்த கதவை திறந்து நேராக உள்ளே வந்து அந்த கரஸ்பாண்ட் முன்னாடி நின்னா, யாரை பார்த்து நீ அப்படி சொன்னாங்க, யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி அவரை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. இப்போ சொன்னால் அவன் அப்பா வாத்தியாரியா, அவன் அம்மா டீச்சரியா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வைக்கிறோம், எங்கள் பிள்ளையை எத்தனை வந்து எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரே பிள்ளை எத்தனை வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் படிக்க வைக்கிறோம், நீ யாரையா சொல்கிறதுக்குன்னு எங்கள் பாட்டி எதிர்த்து கேட்ட அந்த வீரம் இருக்கு இல்லையா, அந்த வீரம் வந்து எனக்கு வரணும்னு நான் எத்தனையோ முறை வேண்டிக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா அப்படியான ஒரு அழுத்தம் நிறைந்த ஒரு பயங்கர கெத்தான அந்த மொமெண்ட் என் கண்ணு முன்னாடி இருக்கு. அப்பப்போ நான் அதை யோசிச்சுப்பேன். அவர்கள் யாருக்கும் பயப்படாதவர்கள், யாரை கண்டும் எதை கண்டும் பயப்படாதவர்கள். அந்த பயமில்லாத ஒரு தன்மையை நானும் வளர்த்து கொள்ளவும் இன்னும் நிறைய பாடல்களை என்னோட நண்பர்களோட சேர்ந்து நான் பாடவும் விரும்புகிறேன். அண்ட் இந்த ஆல்பமில் என் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கிறேன் ரஷ்மித் கவுர் ஒரு ஆர்டிஸ்ட் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாலச்சந்தர், செல்லமுத்து இவர்கள் சில பாடல்களை என்னோட சேர்ந்து பாடியிருக்காங்க. என்னுடைய பாடிய இசைத்த அத்தனை கலைஞர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கலை மக்களுக்கானது. நான் சின்ன வயசுலேருந்து அம்பேத்கரிய பாடல்களை கேட்டு வளர்ந்துருக்கேன். ஆனால் உண்மையாகவே அம்பேத்கரிய பாடல்களுக்கு ஒரு பெரிய மேடை அமைத்து கொடுத்த நீலம் பண்பாட்டு மையத்திற்கும் இயக்குனர் ப. ரஞ்சித் அண்ணன் அவர்களுக்கும், ஏனென்றால் அது இயற்கை, அவ்வளோதான். நான் பேசுவது அரசியல் கிடையாது, நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீ இயற்கையோடு பொருந்தி இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவையானது. ஒரு சாதி அமைப்பை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இங்கே ஒரு தென்னை மரம் இருந்தால் ஒரு வேப்ப மரமும் இருக்கலாம், ஒரு வேப்ப மரம் இருந்தால் ஒரு புளிய மரமும் இருக்கலாம். எல்லா இடத்துலையும் தென்னை மரமாகவே இருந்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும், எல்லா இடத்துலையும் வேப்ப மரமாக வந்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும். இயற்கை நம்மை ஜனநாயகத்துடன் தான் இந்த பூமியில் நிறுத்திருக்கிறது. நாம் தான் அந்த ஜனநாயகத்தை அடித்து கெடுத்து கொண்டு ஒருத்தர் தாக்கி கொண்டு இருக்கிறோம். அவ்வளோ ஆபத்தான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக என்னால் இயன்ற அளவில் என்னுடைய கலை வடிவத்தில் தொடர்ந்து நான் அதை பற்றி பேசுவேன். இந்த ஆல்பம் முழுக்க அதை பற்றி பேசலை, இது ஒரு கமர்ஷியல் ஆல்பமாக இருந்தாலும் என்னுடைய உள்நோக்கத்தை இந்த ஆல்பம் கண்டிப்பாக உங்ககிட்ட கொண்டு வந்து கடத்துன்ற நம்பிக்கையோடு நான் எதாவது விடுபட்டிருந்தேன் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் சோனி மியூசிக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த ஆல்பம் நான் போட்டு காமிச்சேன். ஆனால் சோனி மியூசிக் வந்து என்ன எப்பவுமே நான் ஒரு விஷயம் யோசிப்பேன், அவங்க என்னை ட்ரீட் பண்ணுறதுலேருந்து தான் நான் அவங்கள வந்து ஃப்ரெண்டாகவே தொடங்குவேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன நம்பிக்கை கொடுக்குறாங்க, வார்த்தை அதெல்லாம் கிடையாது. அவங்க என்கிட்ட பழகிற விதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக படும். என்னை ரொம்ப அன்போடவும் கனிவோடவும் என்னோடு உரையாடி இந்த ப்ராஜெக்டை இப்போ ஒரு லான்ச் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற சோனி மியூசிக் சவுத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுக்கு இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கணும், இப்படியான வெளிச்சம் கிடைக்கணும். அதுக்கான வேலையை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம். கலையை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக மாற்றத்துக்கான கருவியாக நாம் கையில் ஏந்த வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். வேற வழியே இல்லை. ரொம்ப ஆபத்தான, ரொம்ப வன்முறை நிறைந்த ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோம். அது ஏன்னா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, ஒருவேளை நாளைக்கு அந்த கொல்லப்படுகிற ஆள் நானாகவோ எனக்கு தெரிந்தவர்களாகவோ இருக்கலாமோங்கிற பயத்தோடவே உழவ வேண்டியதா இருக்கு. அது என்ன புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் வந்து எந்த தவறும் செய்யாதவர்கள், இந்த ஒட்டுமொத்த உலகத்தை நேசிக்கக்கூடிய அந்த பேரன்பை கொண்ட மக்கள். அந்த அன்பை மீட்டெடுப்போம், அந்த மாண்பை மீட்டெடுப்போம் சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய் பீம். மற்றும் நான் ஒரு சின்ன இது மறந்துட்டேன். என்னுடைய நான் அந்த பேர் படிச்சிடறேன், சாரி. ரொம்ப 1 மினிட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஆல்பமோட ப்ரொடியூசர்ஸ் குவாசிமோட், ஆண்டோன், காச்சி அவங்களுக்கு நன்றி. அண்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்த குவாசி, டயர், சாய் ஸ்ரவணம் சாருக்கு நன்றி. ரெக்கார்டிங் இன்ஜினியர்ஸ் ஹரி 20 dB அண்ட் விஷ்ணு 2 bar Q அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் வந்து இந்த மியூசிக் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்த கதிர் வீரசேகர், சுந்தரலிங்கம் மற்றும் முருகன் அவர்களுக்கு நன்றி. அண்ட் மியூசிக் வீடியோட டைரக்டர் கல்பனா, விக்கி, சந்தானகுமார், பிளாக் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். மற்றும் சோனி மியூசிக் அசோக், அச்சிந்தியா, கௌஷிக், மானஸ்வினி, அந்த ஹோல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். மற்றும் கடைசியாக 2 பேருக்கு நான் என்னுடைய முக்கியமான நன்றி தெரிவிக்கணும். நண்பர்கள்கிட்ட எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளை அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. டக்குன்னு போகிற போக்கில் ஜாதி பேர் சொல்லி கலாய்ப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸோட நான் சேரவே ரொம்ப யோசிப்பேன். அது மாதிரி எனக்கு சின்ன சின்ன அனுபவங்கள் இருக்குது. ஒரு என்ன மாதிரி பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து உள்ளிருந்து வருகிறதா இல்லை சும்மா என்கிட்ட இருக்கிற பொம்மை உங்கள்கிட்டே இருக்குங்கிற இடத்துலேருந்து வருதான்னு சொல்லிட்டு எனக்கு யோசனையாகவே இருக்கும். ப்ரிவிலேஜ்லேருந்து பழகிறாங்களா இல்லை உண்மையாகவே பழகிறாங்களான்னு. ஆனால் உண்மையாகவே இந்த 2 பேர் என்னுடைய லைஃப்பில் வந்ததுனால
நான் நிறைய கற்றுக்கிட்டு நிறைய பண்பட்டிருக்கேன்னு சொல்லலாம். இந்த 2 பேர் எனக்கு நண்பர்களாக கிடச்சப்போ நான் வந்து முதல்ல நான் யாரோடையுமே ஒட்டவே மாட்டேன். ஆனால் இந்த 2 பேரோட நான் சேர்ந்த பிறகு ஓகே, நான் சில நல்ல நண்பர்களை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கான திறன் எனக்கும் இருக்கிறது, நல்ல ஒரு நட்புக்குள்ளே நான் இருக்கிறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச நண்பர்கள் சங்கீத் அண்ட் கார்த்திக் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆல்பத்தில் அவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் அவங்க வந்து இந்த ஆல்பத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. மற்றும் என் மீது அன்பு கொண்டு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் ஊடகங்கள் யாவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.